வணக்கம். சிற்றிலக்கியங்களில் அறிவியல். சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லப்படுறது பல்லு, பிள்ளைத்தமிழ், பரணி, தூது, உலா, குறவஞ்சி இப்படி சொல்லப்படுகின்ற 96 வகை சிற்றிலக்கியங்கள். இதில் நிறைய அறிவியல் குறிப்புகள் இருக்கு. அதில் முதல்ல இயற்பியல் பற்றி பார்ப்போம். அமுதாம்பிகை அப்படின்ற பொண்ணு ஊசல்ல ஆடுறா. அந்த ஊசலோட கயிறு நீளமாக இருந்ததுனால அது மெதுவாக ஆடுது. ஆனால் அவள் காதில் அணிஞ்சிருக்கக்கூடிய குண்டலம் குறைவான நீளத்தில் தொங்குறதுனால ரொம்ப விரைவாக ஆடுது அப்படின்னு சொல்லி அமுதாம்பிகை பிள்ளை தமிழில் சொல்கிறாங்க. ஊசலோட நீளம் குறைவாக இருந்தால் விரைவாகவும் அதிகமாக இருந்தால் மெதுவாகவும் ஆடும் அப்படின்னு சொன்னவர் கலிலியோ. இப்போ கலிலியோவோட சிந்தனையை அந்த நூலில் நம்ம பார்க்கலாம். மருத்துவம் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக குழந்தைகளை மணப்பொருட்கள் இட்ட வாசனை நிறைந்த வெந்நீரில் தான் நீராட்டுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஈரம் நீங்கிறதுக்கு உலர்த்தினதுக்கு அப்புறமா மஞ்சள் நீரில் வேப்பலை இட்டு திருஷ்டி கழிப்பாங்க. இதை பற்றி கீழ்வேலூர் முருகன் பிள்ளை தமிழ் சொல்லுது. இப்போ முருகன் பிள்ளை தமிழில் இதை குறிப்பிட்டதில் மஞ்சள் வேப்பிலை இந்த 2 விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா காற்றின் வழியாக பரவக்கூடிய நச்சுத்தன்மை கொண்ட நுண்ணுயிர்களை அழிக்கும் மருத்துவ குணமுடைய கிருமி நாசினிகள். ஸோ காற்றுல தான் நிறைய நோய்கள் பரவுது. இன்றைக்கு வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா காற்றில் பரவுகிற நோய்களுக்கு தான் அதிகமான பேர் நோயாளி ஆகுறாங்க. அப்படி இருக்கும்போது கிருமி நாசினிகளை பற்றி அந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. மணி தொழில்நுட்பத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பிள்ளை தமிழ் அதில் சொல்லியிருக்காங்க. அதில் வருகை பருவத்தில் இதை பற்றி பாடியிருக்காங்க. இந்த பெரிய உலகத்தில் உதயகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய பேராற்றினுடைய சேற்றில் சின்னதாக தோன்றி சிவப்பு நிறமாக இருந்து நிறைய ஊழிக்காலங்களை கடந்ததுக்கு அப்புறமா ஒரு விலைமதிப்பில்லாத மணி முழுமை பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விதமான நவ மணிகள் அப்படின்னு சொல்லப்படுபவையும் உடனே கிடைச்சிறது கிடையாது. மணிகள் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய காலங்கள் காத்திருக்கணும் அந்த மணிகளுக்காக. அப்படிப்பட்ட ஒரு மணியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதை சாணம் தீட்டுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாணம் தீட்டி அதோட அளவு செஞ்சு அதே மாதிரி அந்த நகைகளில் பதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றின செய்திகளை இந்த மணி பற்றிய தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. வானியல் பற்றி சொல்லும்போது மேருமலை அப்படின்னு சொல்லப்படுகின்ற இமயமலை அதை நடுவில் நிலைநிறுத்தி ஆகாயம் அதில் சூரியன் சந்திரன் இந்த 2ஐயும் ஒளி விளக்குகள் மாதிரி அமைச்சு அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய புவனம் அப்படின்னா உலகம். இந்த உலகமே பண்ட பாத்திரம் தான் மீனாட்சிக்கு அப்படின்னு சொல்லி மீனாட்சி பிள்ளை தமிழில் சொல்கிறாங்க. இப்போ உலகம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்குது ஒன்று கிடையாது. உலகங்கள் அப்படின்றது பல வகையாக இருக்குது. பல உலகங்கள் இருக்குது அப்படின்றது தான் அறிவியல் செய்தியும் கூட. நமக்கு நம்மளுடைய உலகத்தை பற்றி மட்டும்தான் தெரியும். ஆனால் உலகங்கள் பல இருக்குது அப்படின்றது அறிவியல். வேளாண்மை தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாடுகள் எந்தெந்த மாடுகளை உழவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க, எந்த வகையான நெல் வகைகளை விதைத்து வேளாண்மை செஞ்சுருக்காங்க அப்படின்றதையெல்லாம் முக்கூடற்பில் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. அப்போ இருக்கக்கூடிய எந்த விஷயங்களும் இந்த அளவுக்கு நமக்கு இப்போ கிடைக்குமா அப்படின்றது சந்தேகம்தான். ஏன்னா அவங்க பயன்படுத்தியிருக்கிற மாடுகளோட பெயர்களை கேட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். குடைக்கொம்பன், செம்மறையன், குத்துக்குளம்பன், குடைச்செவியன், கருப்பன், குற்றாலன், மேழை, கூடுகொம்பன், வடற்புள்ளை, கரும்போரான், மட்டை கொம்பன், மஞ்சள் வாளன் இந்த மாதிரியான மாடுகளை எல்லாம் உழவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி நெல் வகைகள் நமக்கு மிஞ்சி போனால் ஒரு 10 வகையான நெல் வகைகள் தெரியுமா? ஆனால் அவங்க நிறைய நெல் வகைகள் சொல்லியிருப்பாங்க. அதில் சில இது நம்ம கேள்விப்பட்ட மாதிரி கூட இருக்காது. சித்திரக்காளி, வாழான், சிறைமீட்டான், மணல்வாரி, செஞ்சம்பா, கருஞ்சூரை, சீரக சம்பா, முத்துவிலங்கி, மலைமுண்டன், பொற்பாழை, நெடுமூக்கன், அரிக்கிராவி, மூங்கில் சம்பா, கத்தூரி வாணன், காடை கழுத்தன், இரங்கல் மீட்டான், கல்லுண்டை, பூம்பாலை, பாட்கடுக்கன், வெள்ளை புத்தன், கருங்குருவை, புனுகுச்சம்பா இந்த மாதிரியான நெல் வகைகளை ஆண்டுக்கு 2 தடவை விதைச்சி வேளாண்மை செஞ்சாங்க அப்படின்ற செய்தி முக்குடற்பில் இருக்குது. அடுத்தது வழியியல். வழி அப்படின்னாலே காற்று. இப்போ காற்று அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய மொழி அப்படின்றதே
ஒரு காற்றினுடைய ஒரு சீரான ஓசை தான் மொழி. இப்போ நமக்கு காற்று அப்படின்றது எங்கே தங்கக்கூடியது அப்படின்னா உந்தி அப்படின்னு சொல்லப்படுகின்ற வயிற்றுப்பாகத்தில் தங்கக்கூடியது. அந்த காற்று தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறி தலை, கழுத்து, மூக்கு, மார்பு இந்த 4 இடத்துலையும் உதடு, நாக்கு, பல், மேல்வாய் இந்த உறுப்புகள் எல்லாத்தினாலையும் உருவாக்கப்படுகின்றது தான் இந்த மொழி. காங்க, சாங்யாவாக இருக்கட்டும், இல்லை ஆவாக இருக்கட்டும், இப்படி எந்த ஒரு எழுத்துக்கும் பிறப்பிடம் அப்படின்றத தனித்தனியாக விவரிச்சிருப்பாங்க. இதை தொல்காப்பியத்திலே விவரிச்சிருப்பாங்க. அப்படின்னாலும் இந்த செய்திகளை சிற்றிலக்கியத்திலையும் சொல்லியிருக்காங்க. தமிழ் விடுத்தூது அப்படின்ற சிற்றிலக்கியத்தில் இதை பற்றின செய்திகளை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உயிரியல், பலவிதமாக தோன்றக்கூடிய உயிரினங்கள் இந்த பூமியில் இருக்குது. முட்டையிலேருந்து வர்றது, கருப்பையிலேருந்து பிறக்கிறது, வியர்வையிலேருந்து தோன்றுறது அப்படின்னு சொல்லி ஊர்வன, பரப்பன, நடப்பன, கிடப்பனன்னு சொல்லி நிறைய உயிர்கள். அந்த உயிர்களை பற்றிய செய்திகளை எதில் சொல்கிறாங்கன்னா தில்லை சிவகாமியம்மை பிள்ளை தமிழில் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய உடம்பில் 9 துளைகள் இருக்குது, 9 துவாரங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வானிலை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று முக்கூடற்பல்லில் இருக்கும். முக்கூடற்பல்லில் காற்று எப்படி அடிக்கிறது, அந்த காற்று அடிப்பதனால் மழை பெய்யுமா அப்படின்ற அளவுக்கு கூட சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மழை வரப்போகுதுன்னா அதுக்கான நிமித்தங்கள் என்னென்ன அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது தென்கிழக்கு திசையில் ஈழத்து மின்னல் சூழுது, 2 நாட்களாக மரத்தை சுற்றி பூங்கொம்புகளை சுற்றி காற்று வீசுது, கிணத்துல இருக்கக்கூடிய சொறித்தவழைகள் கூப்பிடுது, சேற்றில் வாழக்கூடிய நண்டுகள் தன்னுடைய வழைக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லி தென்மேற்கு பருவமழை துவங்க போகக்கூடிய சூழ்நிலையை பற்றி முக்கூடற்பல்லில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிற்றிலக்கியங்களில் இயற்பியல், வேதியியல், பொறியியல் பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே அறிவியல் பதிவுகளாக செஞ்சுருக்காங்க. நன்றி.